பண்ணுறீங்களா இருந்தால் ஜஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாத்தியானம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறத விட நான் செஞ்சதில் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிடுறேன். நான் அக்டோபர் 2024, அதாவது 4 அக்டோபர் 2024 நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த தியானத்தில். அப்போ அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையுடைய பெரிய மாற்றங்கள் நிறையா கிடச்சிருக்கு. அதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த டியூரேஷன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க 2 பேருக்குமே நாளுக்கு ஒரு பையங்க பிறந்திருக்காங்க, குழந்தைங்க பிறந்திருக்கு. என்னுடைய பேர பிள்ளைகள் கிடச்சிருக்காங்க 2 பேர் இந்த டியூரேஷனில். அதுலேயும் இது பையனுக்கு பொண்ணு கூட ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்குது, 2 பையங்க இருக்கானுங்க, ஓகே. ஆனால் பையனுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்சு ஏறத்தால் ஒரு 5 வருடம் ஆயிடுச்சு. 5 வருடத்தில் ஒரு குழந்தை ஒரு 5 மந்த்ஸு ப்ரெக்னன்சிலேயே ட்ராப் ஆயிடுச்சு. அந்த இது கர்ப்பப்பையில் வீக் அப்படின்னு சொல்லி மாதிரி ஏற்பட்ட ஒரு கொஷினில் இது அதாவது எல்லோரும் எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் இது ஒரு அற்புதமான கிஃப்ட்டு. அது உங்களுக்கு தெரியாதில்ல. வாரிசு என்னை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் வாரிசு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, வாரிசு தலைத்தால் போதும் அப்படின்றது. ஆனால் உலக கணக்கு ஒன்று இருக்குல்ல, என்ன பையனுக்கு பையன் பிறந்தாங்களா அப்படின்னு சொல்லி, அந்த வகையிலையும் இது மிக அருமையான ஒரு இறைவனுடைய கிஃப்ட்டு. அப்போ அந்த வகையான குழந்தைகள்ன்ற வகையில் அந்த மாதிரின்னு சொன்னால், வருமானன்ற ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோப்போனோபோனோ மந்திரம் இருக்குல்ல, அது கேட்ட ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னால் நான் எப்பவுமே ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன். ஒவ்வொரு விஷயத்துக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது ரெக்கார்டு தானே. அதாவது ஒரு நாளில் அதிகபட்ச இன்கம் எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 36,000 ரூபா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் மேன் பவர் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதாவது தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் எல்லா ஊருக்குமே நாங்கள் ஹோம் நர்ஸு சப்ளை பண்ணுறோம். முதல்ல அது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ இது அதாவது குக்கிங் அந்த மாதிரியும் ஆரம்பிச்சிருக்கோம். குக்கிங் அண்டு பேபி கேர் இது அந்த மாதிரியும் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஏன்னா அந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் ரெக்கார்டில் 36,000 தான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு நாளில் கிடைத்த இன்கம். அதை தாண்டி இந்த பீரியட்லாம் தான் அது போன மந்திரம் கேட்ட 2வது நாள்லேயே எனக்கு ஒரு 44,000 கிடைத்தது. அதனால தான் அந்த டியூரேஷனில் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் டெல்லிக்கு. அந்த ஒரு மிலிட்ரி ஃபங்க்ஷன், அதாவது 75 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் ரெஜிமெண்ட்டு ரைஸ் ஆகி என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை கூட இப்போ காமிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் இது கலந்துக்கிறதுக்கு இது ட்ரெயினில் தான் புக் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தை வந்ததுனால ஃப்ளைட்லேயே எல்லாமே இது இங்கேருந்து டெல்லி, ஜான்சி, மறுபடியும் ரிட்டன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ளைட்லேயே அப் டு மதுரை வரைக்குமே போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அந்த ஒரே நாளில் 44,000 கிடச்சதுனால ரைட்டு இப்போ சம்பாதிக்கிறோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்ல போனால் நிறைய ஏறத்தாழ எங்கள் ரேங்கிங்கில் உள்ளவங்க யாருமே ஃப்ளைட்லாம் வரவே இல்லை. ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பாகவும் இருந்துச்சு, அற்புதமான வாய்ப்பாக இருந்துச்சு. இது என்ஜாய்ஃபுல் ஃப்ளைட் ஜேர்னின்னு வச்சுக்கலாம் அந்த இதை. ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது ரொம்ப குறிப்பிட்டு அதுக்கு முன்னால் நான் அடுத்தவங்களுடைய அந்த இதில் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுடைய இது ஸ்டார்ட் ஆன பிறகு அதாவது இதுவே ஒரு கிஃப்ட்டு தான். ஏன்னா எனக்கு இந்த எப்போவுமே ஆன்லைனில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் ஆன்லைனில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும்.
என்ன நம்ம ரைட்டு ஆன்லைனில் இது நம்ம ஆன்லைன் தான் அப்படின்னு சொன்னால் கூட இது ஆன் ஸ்க்ரீனில் பண்ணணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ அந்த கான்செப்டில் சரி நம்ம இந்த தியானத்தை ஏதாச்சும் அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த தியானம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அட்ராக்ட் பண்ணி எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியுமா, ப்ராக்டிக்கலாக செய்ய முடியுமா? ஏன்னா டெய்லி வீடியோ போட்டு அது பண்ணி ஏன்னா நம்ம யாரை பார்த்தோமோ அவங்க வந்து ஏறத்தாலும் அவங்க கையில் ஒரு 50 பேர் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு 30 lakhs வரைக்கும் ஒரு இன்கம் வந்துட்டுருக்க நம்மளோட நம்ம வந்து காம்படிட் பண்ணி அதே சப்ஜெக்டை நம்ம கூட பார்க்குறவங்க நம்ம கொடுக்க முடியுமா எனக்குன்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. என்ன இருந்தாலும் முதல் நாள் இந்த மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லி 144 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னும்போது அந்த நாளில் நம்ம பண்ணோன்னு சொல்லி படபடன்னு பண்ணி ஏன்னா எப்போவுமே வந்து அந்த எடிட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மிஸ்டேக் ஆகும்போது ஒரே நேரத்தில் 2 குரல் வந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்காக இருந்தாலும் இன்றைக்கி போட்டுருவோன்னு சொல்லி போட்டேன். நான் ஃபஸ்ட்டு கிளிக் அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது கிளிக் ஆச்சு. சரி இதை வந்து பீப்புள் வந்து அதை கேட்குறாங்களா உண்மைக்கே அதில் வந்து ஏன்னா தியானம்ன்றதில் அது தியானம் கிடைக்கணும்ல, அந்த பிளஸ்ஸிங் கிடைக்கணும்ல. நம்ம பேசாமல் ஏதாச்சும் ஒரு பாட்டை பிடிச்சிட்டு போயிட்டு அது அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அவங்க ரியலைஸ் ஆகணும்ல. அப்படின்னும் போது ஏன்னா நான் அவங்கள்ட்ட அட்டன் பண்ணது இதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட அட்டன் பண்ணது இப்போ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரீச் ஆகணும்ல. எஸ் அது ரீச் ஆச்சு ரைட்டு. அப்போ வந்து ஓகே தான் என்ன அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ அதுவுமே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். இது செய்ய முடியுமான்ற விஷயம் வந்து செஞ்சு அதுலேயும் ஏன்னா இப்போ த்ரூ ஆயிடுச்சு. இப்போ இத்தனை பேர் வர்றாங்க, அது ரெகுலராக வர்றாங்க, அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய விஷயந்தான். இது என்னென்னா நம்ம வந்து உடனடியாக எனக்கு ரிசல்ட் வேணும்னு சொல்லி நம்ம துடிப்போம். ஒரே நேரத்தில் எனக்கு இப்போ 1 கோடி பேர் எனக்கு வந்து அட்டன் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருது. அப்போ இது வந்து ஒரு பெரிய தர்ம யுத்தம் தான். தர்ம யுத்தம்ன்ற விட 2வது சுதந்திரம் போன்ற மாதிரி நம்ம நாடு வந்து மீறணும்னு சொன்னால் அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து கட்டாயம் வந்து இந்துத்துவம் ஜெயிச்சாகணும். ஏன்னா அதுக்கு அது 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 பெரிய சப்ஜெக்ட். அதை அடுத்து வச்சுக்கிறோம். நம்ம நாடே நம்ம இந்துவே. ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து இந்துக்களுடைய ஹெட் குவார்ட்டர். 280 கூகுளில் போட்டு பாருங்கள். திவ்ய தேசம்னு சொல்லி 286 திவ்ய தேசத்தில் 2 திவ்ய தேசம் வந்து வானத்தில் இருக்கான், 12 வந்து வெளிநாட்டில் இருக்கான். பாக்கி ஏறத்தாழ ஒரு 36 வந்து வடநாட்டில் இருக்குது. பாக்கி 246 தமிழ்நாட்டில் தான் இருக்குது. திவ்ய தேசம் கூகுளில் போட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் உலக இந்துக்களுடைய ஹெட் ஆஃபீஸு. அந்த மாதிரி இருந்ததை இந்த பெரியார் என்ற சிறியாரும் என்ன அடுத்தது இந்த திராவிட கழகங்களுடைய ஆட்சினால் நம்ம வந்து திசை மாறி போயிருக்க சூழலில் இதில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். அப்போ தான் நம்ம இந்துத்துவத்தை காப்பாற்றப்படும். இந்துத்துவம் ஜெயித்து அதனுடைய ஆட்சி அந்த ராமராஜ்யம் நடக்கும்போது அதனுடைய அற்புதமே தனிங்க. அதாவது அதை அனுபவித்து பார்க்கணும். அதாவது ஒரு தெருவில் போனால் ஒரு தேவாரம் பாடப்படணும், திருவாசகம் மணக்கணும், பூங்காக்கள்லாம் எங்கே போனாலும் திருவாசகம் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நம்ம வாழும்போது நம்மளுடைய இது புண்ணிய பூமிங்க, இது இந்துக்களுடைய பூமி. இது அந்த மாதிரி உருவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உருவாகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு 1 கோடி பேர் அட்டன் பண்ண வைக்கணுன்றது ஆசை. ஆனால் அதில் வந்து இது ஒரு நபர் இது நம்ம ஒன்று இந்துக்களுடைய ஹெட் ஆஃபீஸ் சொன்னோம்ல இல்லை, அதாவது ஆனால் இது ஒவ்வொரு இந்துக்களும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் இதில் நிறைய பேர் என்னையை விட இந்துத்துவத்தில் முக்கியமான நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அதாவது இதுதான் உண்மை. அதாவது நம்முடைய நடவடிக்கைக்கும் நம்முடைய நினைவுக்கும் எப்போவுமே பெரிய வித்தியாசம் இருக்கும், கேப் இருக்கும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய மிஸ்டேக்கு. அப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க. அப்போ இது ஒரு மீடியாவாக தான் இருக்குது. இப்போ இன்னும் நீங்களே வந்து அட்டன் பண்ணுறீங்க. அப்போ அள்ளி கொண்டாந்து போடணும்ல. இது வந்து எனக்கு ஒரு இண்டிவிஜுவல் வெற்றியெல்லாம் இல்லை. நம்ம வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாச்சுன்னா அதுதானே நம்முடைய தேவை. அப்போ அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எல்லோரும் இந்த கிரிக்கெட் பிளேயர் தான் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது பாரு அப்படியே கொளுத்தி தள்ளிடுவேன்னு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போய் அங்கே ஒரு பவுலர் தான் போடுறான். இவன் ஒன்றும் இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான்.
ஆனால் ஒரு கிராமத்தில் உள்ளவனை கொண்டாந்து நிப்பாட்டினா அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஒவ்வொரு பாலையும் டொக்கு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாலே எலும்பாது. அந்த மாதிரி நிற்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, இவனை எதுக்கிட்ட அவர் அனுப்புனீங்க அப்படின்றது மாதிரி தான். அப்போ அதை மாதிரி தான் நம்ம மக்களும் வந்து அந்த மாதிரி நீங்கள் செயல்படணும். செயல்பாடை காணாம், சரி விடுவோம், நம்ம எல்லாத்தையுமே அதனுடைய ஓன் வளர்ச்சியில் வளரட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ரெண்டாவது, ஒவ்வொரு இதுக்கும் பாம்புனா கொத்தும், மாடுனா முட்டும். பாஸ்கர்னா மிகப்பெரிய ஒரு சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அதாவது எனக்கு அந்த சம்பாதிக்கின்றது ஒரு கைவந்த கலை. அந்த சம்பாதிக்க வைக்கிறதுன்றது யாராலும் சென்னையிலலாம் நான் இருக்கும்போது என்னை ஆளை பார்த்தாலே பெரிய இன்கம் வருங்க அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு நபர். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சம்பாதிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பேர் இப்போ எனக்கு கூட இப்போ வந்து அந்தளவுக்கு சம்பாத்தியம் தேவையில்லை அப்படின்னு யோசிச்சா கூட இல்லை, நம்ம வந்து மக்களை வந்து ஏன்னா நிறைய பேர் நீட்டில் இருக்காங்க சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்தளவுக்கு போகும்போது இல்லை இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ஆன்மீகம், சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ மீடியா இருக்குது. இது தியானம்ன்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா அப்போ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக கொடுத்தா தான் அதனுடைய உண்மையான மகிமையே அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதை பல பேர் நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஒரு ஏர்னிங்ஸில் கம்மியாக இருக்கும்போது இதையே ஒரு பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதையும் இல்லை, எல்லோரும் சொல்லும்போது உங்களுடைய வார்த்தையை நான் முழுமையாக எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் வந்து அந்த ஒரு இடமும் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அப்போ மக்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கலேன், ஒரு 5000 50,000 வரைக்கும் அவங்களுடைய லெவலுக்கு ஏற்றது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கிடுவீங்க? வேறு வேலை வெட்டியெல்லாம் இறங்கிட்டு முழுசாக இறங்கிடுவீங்கல்ல. இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, இல்லை சார் ஏர்னிங் இல்லாமல் நம்ம பண்ணுவோம், அதெல்லாம் தேவையில்லைன்றீங்கன்னா ஒத்துக்கிட்டேன், ஓகே. அப்போ அதுக்குள்ளே எஃபர்ட் போடணும்ல, அந்த எஃபர்ட் யாரும் போடல, ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா அப்போ அடுத்தது ஆனால் நான் செய்யும்போது நான் யோசித்து பார்த்தது என்னன்னு சொன்னால், உண்மைக்கே இதில் வந்து இது பலன் அந்த மாதிரி. ஏன்னா அதாவதுங்க தியானம்ன்றது என்னன்னு சொன்னால் அதாவது எல்லாமே தானாகவும் நடக்கும், எந்த இது இல்லைன்னா. இப்போ இந்தியாவுடைய வளர்ச்சின்னு வச்சுக்கங்களேன், காங்கிரஸே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அப்போயுமே எத்தனையோ % வளர்ந்து தான் இந்தியா வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதுக்காக சுத்தமாக இல்லை. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து ஊழல் பண்ணி தான் ஆட்சிகள் பண்ணாலும் கூட தமிழகத்துடைய வளர்ச்சியும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கத்தான் செய்து, அதில் மறுப்பதற்கு இல்லை. பிள்ளைன்னு சொல்லி நம்ம பெற்றோம்னு சொன்னால் தானாக அது நாளும் பொழுதும் வளர்ந்துக்கிட்டு தான் போகும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அதில் தியானம் என்ன செய்ய போகுது அப்படின்றது ஒரு கொஸ்டின். அப்போ என்னுடைய புரிதல் என்னென்னா, என்ன தானாக கிடைக்கிறது ஒன்று கிடைக்கும். ஆனால் இது அதாவது ஒரு மரத்தில் உள்ளதை அதாவது தானாக தனியார் அடித்து கனியை வைப்பாங்கன்னுவாங்கல்ல, அதை மாதிரி மரத்தில் உள்ளதை அப்படியே பிடுங்குறது. தானாக கிடைக்குன்றது அது கிடைக்கும், இல்லை இதை கேட்ச் பண்ணுறது. அந்தளவுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எங்கே இருந்தாலும் பிடிச்சிக்கணும் அவங்க கையில் கொடுக்கும், நடக்காதே நடக்க வைக்கும். அது ஒரு பெரிய அமேசிங். என்ன அப்போ அந்த விஷயம் இருக்கா, இல்லை சும்மா நம்ம என்னமோ கதை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கோமா, இல்லை இதில் உண்மைக்கே பவர், ஏமாத்தலாம் விடுவோம், அதான் உண்மைக்கே பவர் இருக்கா, ரியலி இருக்கா அப்படின்னு சொல்லி நானே ஒரு செக் வச்சுக்கிட்டேன். என்ன அப்போ செக் வைக்கும்போது அப்போ வாழ்க்கை எல்லாத்தான் ஓடிட்டுருக்கு, பென்ஷன் 40,000 வாங்கிட்டுருக்கோம், 1,00,000 கம்பெனி மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம், லைஃப் பேரம்பேத்தி எடுத்தாச்சு. இப்போ என்னங்க இப்போ இது வந்து தேவை, பேசாமல் படுத்து தூங்க வேண்டியதா இல்லைங்க. ஆனால் வாழ்க்கையில் என்னுடைய உச்சம் இருக்குங்க, நானும் ஒன்று அடைய ஒரு உச்சம் இருக்குங்க, அதை நான் என்னென்னு தான் பார்ப்பேன். நான் சும்மா வந்து ரைட்டு எனக்கு சந்தோஷம் ஹாப்பின்னு படுக்கிறது அது நான் விருப்பப்படல. ஏன்னு சொன்னால் இது ஒருத்தன் கஷ்டப்படுறவன் என்ன செய்வான், அவனே பாவம் கைக்கும் வாய்க்குமே கஷ்டத்தில் இருக்கான், அவன் என்ன செய்ய முடியும், அவன் எங்கே போக முடியும், எதில் செலவழிக்க முடியும், எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எந்த சாதிக்க முடியாமல். அப்போ அதே அவனுக்கு கஷ்டம். அப்போ அவனும் ஒன்றும் செய்ய மாட்டான், நீங்கள் நல்லா இருக்குவீங்கன்னு ஒன்றும் செய்ய மாட்டோம். ஏன்னா நான் நல்லா இருக்கேன்ல, எனக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ யார் தாங்க பண்ணுறது, அப்போ 2 பேருமே பண்ண மாட்டோம். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம அந்த இடத்துல முக்கியமாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி நினைக்கிற ஆள். எஸ், அந்த மாதிரி பண்ணும்போது தான் இங்கே வந்து
இது அப்போ நான் ஒரு சேலஞ்ச் என்ன அப்போ நடக்காதது நம்ம லைஃப்பில் இப்போ நடக்காதது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம ஒத்துக்கலாம். இது இட்ஸ் அ ரியல் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு பார்க்கும்போது பையனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். எல்லா குடும்பத்துலேயும் உள்ளதான். ஏன்னா குடும்பத்தை விட்டு பையன் மருமகளோட அவங்க போயிடுவாங்க. இருந்தாலும் நானும் அதை வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு பையன் தான் அப்படின்னும்போது முதல்ல எல்லாம் யோசிக்கவே பார்க்க முடியாத அளவுக்கு மனசில் தாக்கமாக இருக்கும். ஆனால் அப்புறம் வந்து நானும் எங்கள் அம்மா அப்பா கூடயா இருக்கேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா இல்லை, இருந்தாலும் எங்கள் அண்ணன் மற்றவங்க கூட இல்லை, நான் என் ஒய்ஃப் கூட தானே இருக்கேன். அப்போ அவன் ஒய்ஃப் கூட அவன் இருக்கிறது நியாயம் தானே. என்ன அவன் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அதை சிம்பிளி கம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா கூட இது. ஆனால் அவங்க நம்ம வீட்டுக்கு வராமல் ரொம்ப கேப், அதாவது ரொம்ப கேப் இருந்துச்சு. ஓகே, அப்போ அது நடக்குமா என்ன? அப்போ இப்போ என் மகனும் மருமகனும் எங்களுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் ரொம்ப கேப் இல்லை, வரவே மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு ரொம்ப கேப்பாக இருந்துச்சு. இல்லை இப்போ உடனடியாக வரணும், இது நடக்காது, எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது என்ன. அப்போ 2 பேரும் திரும்பியே பார்க்காம இருக்கோம். அப்போ இது வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது இது இப்போக்குள்ளே அப்படி ஒரு சீனே இல்லைன்றது மாதிரி இருந்துச்சு. ஓகே, அந்த இதை நான் ஒரு சேலஞ்சாக வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த கார்ன்றது, இது இதுக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கியிருந்தோம். யூஸின்றது அர்பன் குரூசர் அப்படின்னு சொல்லி அந்த கார் வாங்கிட்டு, ஏன்னா அது வரைக்கும் பையன் வீட்டில் இருந்தான். கார் ஏன்னா எனக்கு கார் நவட்டவே தெரியாது. என் ஒய்ஃபு கொஞ்சம் நவட்டவாச்சு, எனக்கு கார் ஓட்டலாம் தெரியவே தெரியாது. நான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காள். அப்போ யோசிக்கிற நபர் வந்து அப்போ கார் வாங்கி ஓட்ட இது நம்ம கார் ஓட்டுறது தேவையில்லை. என்னுடைய அல்டிமேட் டிரைவிங் வந்து பைக்கு தான், அது ஓட்டினா போதும். நான் காரில் ஏறி உட்காந்து போனதுனால கார் ஓட்ட மாட்டேன், ஏன்னா யோசிக்கிற ஆள் அப்படின்னும் போது அதனால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறது. ஓகே, அப்படின்னு இருக்கும்போது காரை வாங்கினோம். வீட்டில் இருந்துச்சு, பையன் வீட்டில் இருந்தால் ஓகே. அப்புறம் அவங்க பிறப்பு போயிட்டாங்க, அவங்க தனியாக போயிட்டாங்க. அப்படின்னும் போது அந்த கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. கார் மட்டும் வாசல் நிற்கும். இருந்தாலும் புது காரு வாங்கி 11 மாதம் வரைக்கும் மாதம் 17,500 டியூ கட்டுறோம். இதுக்காக கார் ஓனர்ன்ற ஒரு பேருக்காக, கார் ஹோல்டர்ன்ற ஒரு பேருக்காக டியூ கட்டிகிட்டு இருக்கோம். இது என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. மாதம் 17,000. இது தேவையா? புது கார் வந்து வாசல் நிற்கிது, யூஸே பண்ணுறதில்ல. ஏன்னா 2வது பக்கத்தில் தான் ஆஃபீஸ், எங்கேயும் போகிறதில்ல. அப்படின்றபோது அந்தளவுக்கு மூமெண்ட்டெல்லாம் எங்கேயும் போகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. கோவில் திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், அப்போ வேணால் போவோம். அப்படின்னும்போது ஓவராக போகக்கூடிய அந்த சான்சஸ்லாம் இல்லை. ஏன்னா பக்கத்தில் ஆஃபீஸு ஒரு 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 ரோடு தாண்டினா அப்போ பைக்கில் போயிட்டு வந்துக்கிடுவோம். அதிகமாகலாம் எங்கேயும் மூவிங்கெல்லாம் இல்லை. அப்படின்னும்போது இப்போ கார் எதுக்குன்னு சொல்லி 11 மாதம் கழிச்சு வாங்கி 11 மாதத்தில் புது காரை விற்றுட்டோம். ஆனால் விற்ற பிறகுமே அந்த கார் இல்லைன்னு சொன்னால் கார்காரங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும். அப்போ இனிமேல் நம்ம லைஃப்பில் அப்போ கார் ஏன்னா நம்ம காரே இல்லை, எனக்கு கார் விற்றாச்சு, கார் ஓட்டுறதும் இல்லை, கார் தேவையும் இல்லை. இருந்தாலும் அப்போ நம்ம கார் போக முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். யாராச்சும் ஒரு காரில் போகிறவங்கள பார்த்தா அப்படி பார்க்க போகும்போது நம்மளுக்கு கார் இல்லை, நம்மளுக்கு இனிமேல் கார் வராது, நம்ம லைஃப்பில் அவ்வளோதான், கார்ன்ற ரூல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருந்துச்சு. என்ன அப்போ அந்த தாக்கத்தையும் உடைச்சி திடீர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை என் ஒய்ஃப் இல்லை நம்ம கார் வாங்குவோம், நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நம்ம டிரைவரை வச்சு ஓட்டிக்கிறோம். அந்த நேரத்தில் இப்போ பையனும் வந்துட்டாங்க. இல்லைன்னா என் பொண்ணு வந்து அது நான் ஓட்டுவேன்ப்பா, நீங்கள் எனக்கு ஓட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் வாங்கி கொடுங்க என்ன அப்படின்னு சொல்லி அங்கே எடுப்போம். நம்ம கார் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அந்த வெகு நாள் அந்த தாக்கமானது இருந்துச்சு. இனிமேல் நம்ம லைஃப்பில் வந்து கார் இல்லை அப்படின்றது மாதிரி இது. ஏன்னா வாங்கினது 11 மாதத்தில் விற்றோம்ல புது காரை அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த சூழல் இப்போ லாஸ்ட்டு வித்தின் இந்த 1 மந்த் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் எர்டிகா கார் வந்து ரொம்ப சூப்பரான கார், அதுவும் வாங்கியிருக்கோம். அதுவும் முதல்ல கூட 5 சீட்டர், இப்போ வந்து 7 சீட்டர். ஏன்னா நம்ம வீடுமே அதாவது நல்ல ஒரு 5 ரூம், நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஒரு 5 ரூம் உள்ள வீட்டில் தான் குடியிருக்கணும். சும்மா டைட்டாக வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாள். அதனால் காலையுமே இல்லை, யாராச்சும் வர்றவங்க போகிறவங்க, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, என்ன பையன் கூட இல்லைப்பா நான் வேறு காரும் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை எனக்கு 7 சீட்டர் தான் வேணும்.
எப்போவுமே நம்ம ரொம்ப அந்த டைட்டாக மூச்சு முட்டுறது மாதிரி போகிறத விட நல்லா சரியாக நம்ம போவோம் என்ன அப்படின்றது. இல்லை ஒரு 2 பேரும் ஏற்றிட்டு போகிறனால ஏற்றிட்டு போவோம் என்ன அப்படின்னும்போது 7 சீட்டர் காரு எர்டிகா கார் வந்து இப்போ வித்தின் த 1 மந்த்துக்குள்ளே வாங்கியிருக்கேன். மிகவும் சந்தோஷத்தோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என் மகனும் மருமகளும் அவங்களும் வந்துட்டாங்க. சடனாக எல்லாமே நிகழ்ந்தது. இது வந்து உண்மைக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான இந்த 2 நிகழ்வுமே என்ன வாழ்க்கையில். 2வது இப்போயாச்சும் குரு பெயர்ச்சி நடந்த பிறதாச்சும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜகிரகங்கள் அத்தனையுமே ராகு, கேது, சனி அண்டு குரு எல்லாருமே ஆப்போசிட்டு. அப்படின்னும்போது ரொம்ப மூச்சு முட்டுற ஒரு சூழல் அது சிம்ம ராசிக்கு. ஆனால் அப்படி இருந்தாலுமே எனக்கு ஒரு சீல்டு போட்டது மாதிரி ஐ ஃபீல் இட். ஏன்னா இது ரொம்ப ஒரு டைட்டான ஒரு சீல்டு. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே பயம் இல்லைங்க. சுற்றி அப்படியே ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டது மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நான் இதாமல் ஓரளவுக்கு ரெகுலர் இன்கம் ஏதோ 1 மாதம் கட்டாச்சு தேவை, அப்புறம் மறுபடியும் ரெகுலரைஸ் ஆகிக்கிருச்சு. இப்போ எல்லாம் குரு பயிற்சி ஆன பிறகு அது இன்னும் ஸ்மூத்து தான் என்ன. அப்போ இந்த மாதிரி வந்து அனைத்துமே வந்து கிளியராக இருந்துக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த முன்னாடி கொஞ்சம் கிரெடிட் கார்டில் கூட அந்த கிரெடிட் கார்டு வாங்கும்போது கூட கொஞ்சம் தேங்கி அந்தந்த மாதம் செட்டில் பண்ணுறது இருந்துச்சு. ஆனால் போன மாதம்லாம் 71,000 கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணேன். என்ன கிளியராக செட்டில் பண்ணிட்டேன். அப்போ அந்த மாதிரி எந்த தேக்கமும் இல்லாமல் ஃப்ளோவும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி மிக பல இதில் வந்து என்ன நம்மெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வாழ்கிறாள்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக ஒன்றும் அப்படியே அங்கே போக ஒரு இது வரவுது அப்படிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம அதாவது வாழ்க்கையில் வருமானங்கள் இருந்து நல்ல நிலைமையில் இருந்தால் கூட நான்லாம் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவேன், எனக்கு சாப்பாடு லேட் ஆச்சுன்னா எனக்கு இந்த இது பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொரிக்க வேணாம், எனக்கு வந்து 3 வெங்காயம் பழைய சோறு இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மினிமம் வாழ்க்கையில் என்ன கிடைக்குமோ ஓவராக எதிர்பார்த்தல் இருக்கும்போது தானே பிரச்சனை. மினிமமாக கிடைக்கிறது கிடைச்சா போதும் அப்படி மாதிரி சிம்பிளாக யோசிக்கக்கூடிய நபர் தான். ஆனால் அப்படி நபருக்குமே வந்து இது வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மெலிர்வாகவே எல்லாமே கிடச்சிருக்கு. 2வது இப்போல்லாம் இன்னொன்று சிம்மராசிக்கு அட்டமத்து சனி அப்படின்னும்போது அது ஒரு டஃப்பான கண்டிஷன் தான். இருந்தாலும் ஃப்ரீ ஃப்ளோயிங் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் சம்மந்தமே இல்லை அப்படின்றது மாதிரி ஒரு கவரேஜ் வந்து இந்த தியானத்து மூலியமாக இருக்கும் ஃபுல் இது. அப்போ கவரேஜை பயன்படுத்தி இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், என்ன ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அதை ஒரு டார்கெட் பண்ணுவோம். இது இன்னும் இப்போ கோல் செட் பண்ணியிருக்கோம். இது அதனால தான் இப்போ கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் எங்கள் ஊருக்குள்ள இந்த வேலைக்கு ஆள் அனுப்புறது சில பேருக்கு பெண்டிங்காக இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக வேலைக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் கேப் அனுப்ப வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு வீடியோ நான் போடல. 2வது உங்களுடைய ரெஸ்பான்ஸுமே வந்து எப்போவுமே ஒரு ஆள் பால் போட அங்கேருந்து ஒரு ஆள் பேட் பண்ண அப்படின்னு இருந்தால் அந்த உறவு வந்து நல்லாயிருக்கும். இங்கேருந்து நான் ரொம்ப வீரியமாக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படும் போது நீங்கள் என்னமோ வந்தேன் போனேன்னு சொல்லி அது சொனக்குன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அது வந்து அந்தளவுக்கு எனக்கு என்னன்னா நீங்கள் வர்றீங்க உள்ளே வர்றீங்க ஒரு 10 பேர் 20 பேர் சேர்த்து விடுங்க. அந்த 20 பேரை என்ன அவங்கள ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 5 பேரை எழுப்புங்க. ஏன்னா அவங்கள மறுபடியும் மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 பேரை சேர்த்து விடணும்னு சொல்லி அந்த மாதிரி டீம் வளர்ந்துக்கிட்டே போச்சுன்னா எவ்வளோ பெரிய இதாக இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் அது நம்மளுக்கு உடனே வேணுன்றது ஆசைப்படுறது மாதிரியே இருக்குது தவிர, ஆனால் ரெகுலராக வர்றீங்க, நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணுறீங்க என்ன அப்படின்னும்போது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது உங்களை வந்து உண்மைக்கு ஒரு பாராட்டத்தக்க விஷயந்தான். அப்போ உங்களுடைய கோஆப்ரேஷன் அந்தளவில் இருக்குது. இன்னும் அதாவது 100க்கு 100 மார்க் எடுக்கலைனாலும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 மார்க் எடுக்கிறீங்க. ஆனால் நான் கொஞ்சம் மோசமான டைப். என்னென்னா அந்த 98 மார்க் எடுத்தாலும் ஒய் நாட் ரிமைனிங் 2 மார்க்ஸ் அப்படின்னு யோசிக்கிறாள். 100 மார்க் எனக்கு வேணும் அப்படின்ற ஆள்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்போவுமே கம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. அதனால் சரி இன்னும் 30 மார்க்குக்கு சரி வரட்டும், நம்ம உங்களுடைய வேலையே போய் திருப்போம் அப்படின்றது. 2வது ஒரு நாளைக்கு இன்றைக்கி கோல் செட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அதை நீங்கள் அக்கறையாக உடனே கருத்து தெரிவிக்காக போகும்போது என்னடா அது ஒன்றுமே கண்டுக்கிற மாட்டேன்றாங்க,
என்ன அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் வருத்தமாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் என்ன ஒரு புரிதல் இருக்குல்ல. ஏன்னா நானே அந்த இதில் சொல்லியிருந்தேன், நானே கோல் செட் பண்ணுறதுக்கு என்னைக்கு நான் அந்த மீட்டிங் கேட்டனோ நானே ஏறத்தாழ 15 நாள் பண்ணாமல் இருந்தேன். ஒருத்தர் நவநீத கிருஷ்ணன் பண்ணால் அதை பார்த்தானே நான் பண்ணேன். அது மாதிரி நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது நானும், ஆனால் அந்த கிளாஸே 5000 பணம் கொடுத்து ஒருத்தர் மோட்டிவேட்டரை கொடுத்து பேச வச்சவனே நான். அப்போ அவங்களுக்கு சொன்ன அந்த பாயிண்ட்டை நானே எடுத்துக்கரல. அப்புறம் ப்ராக்டிக்கலாக ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது தான் அது நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அதனால சரி, அப்போ அதை மாதிரி தான் மிஸ்டேக்குன்னு சொல்லி இப்போயும் நான் சொல்கிறேன் உங்களை. இப்போ நம்ம ஏறத்தாழ கோல் செட்டிங் நிறையா பேர் பண்ணியிருக்கீங்க. பண்ணாதவங்க தயவு செய்துங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமுங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எழுதுங்க. இந்த கோல் ஒரு தடவை செட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் லைஃப்பில் திருப்பி எல்லாம் ரீசெட் பண்ண முடியாதுன்னு இல்லை. நம்ம 2 நாளைக்கு ஒரு தடவை கூட கோலை மாற்றிக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, உங்கள் மனசில் என்ன உதிக்குதோ அது அதை அடைவதற்கு இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு அந்த பவரை இறைவன் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. அதனால தான் உங்கள் மனசில் உதிச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கோல் செட் ஆகிறதில்ல. ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு அது பாசிபிள் தான். இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த ஒன்று. அதனால் நீங்கள் இன்னொன்று நம்ம பொதுவாக நம்ம கனவுகள்லாம் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஆசை இருந்திருக்கு. அப்புறம் ஐய கனவாவது கத்திரிக்காவது இன்றைக்கி நம்ம இதுக்கே வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு எப்படிங்க அப்படின்னு சொல்லி நிறைவேறாமல் இருக்கும். அதனால் கனவுகள்லாம் பூட்டிட்டு அந்த பெட்டியெல்லாம் மறந்துடுவோம், எங்கிட்டு கிடக்குன்னு சொல்லி. ஆனால் இப்போ தூசி தட்டிக்கல்லுங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு, ஏன்னா நம்ம கூட சேர்ந்துருக்கீங்க, இந்த மகா தியானம் உங்களுக்கு பிடிக்க கூடாது, உங்கள் கையில் கொடுக்கும். அதுதான் மேஜிக். அதுக்கு எந்தவித சாத்திய குறிப்பு, நானே சொன்னேன், இந்த 2 காரும் இப்போ என் மருமக வீட்டு இந்த சாத்தியங்கள் எதுவுமே இல்லை, ஆனால் நடந்தது, அவ்வளோதான். அதை மாதிரி உங்கள் வாழ்விலையும் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், கொண்டாந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதான் இதில் உள்ள கான்செப்ட். எங்கள் பிரபஞ்சம்ன்றது அதுக்கு என்னங்க, நம்ம லட்சமும் கோடிகளும் அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லைங்க. அதுக்கு எல்லாமே அதுக்கு சாதாரண பொருள் மாதிரி. அப்போ அப்படின்னும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷங்களை கொண்டு கொடுக்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம உள்ள வழிமுறையை, வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. அப்போ நம்ம அடுத்த கட்டமாக இந்த மீட்டிங், இந்த வீடியோ மூலியம் உங்களை அறிவிச்சிடுறேன். இப்போ நீங்கள் கோல் செட் பண்ணியிருக்கீங்க, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்க. சில பேர் என்ன நல்ல மனுஷனாக இருக்கணும், 4 பேருக்கு தீங்கு இழைக்கக்கூடாது, எனக்கு ஈவோ இருக்கக்கூடாது, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் ஒரு குட் விஷஸ், அதாவது நல்ல நோக்கம்னு கூட வச்சுக்கலாமே தவிர அது இல்லை கோல். கோல்ன்றது பர்னிங். அதாவது எத்தனையோ வீடு பார்த்துருப்போம், அந்த வீடை பார்க்கும்போது ஏய் நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்னிங், தட்ஸ் அ கோல். எத்தனையோ காரை பார்ப்போம், அந்த காரை பார்க்கும்போது மட்டும் இப்போ எங்கிட்டே கார் இருக்குது, ஓகே போகிறோம் ஆனால் அந்த பென்ஸுன்றது, எனக்கு பென்ஸு மேலே அந்த எம்ப்ளம் மேலேயே ஒரு ஆசை. அதுலேயும் அந்த மாதிரி கலரே இல்லை. அதாவது நான் ஆசைப்பட்டிருக்கிறது அதில் இது ஸ்கை ப்ளூ கலர். ஸ்கை ப்ளூலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த ப்ளூவில் திக்கான ப்ளூ, அந்த மயில் கலர்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது அப்போ அந்த மாதிரி கலர்லாம் பென்ஸே போடலை. ஆனால் நீங்கள் கோல் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்காகவே அப்படி ஒரு கலரு பெயிண்ட் அடித்து அந்த அடித்து ஒரு ட்ரையல் பண்ணுவாங்க அந்த கம்பெனியில். இந்த காரில் என்னுடைய இதை விட்டுருக்கோம், உங்களுக்கே நீங்கள் ஒரு கார் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், அது சம்மந்தமில்லாத கலரு, ஆனால் அந்த கார் கம்பெனி அந்த கலரே இல்லைனாலும் அந்த கலரை அடித்து அது ட்ரையலுக்கு பார்த்துட்டு சரி ட்ரையல் பார்த்து அது விருப்பமோ இல்லையோ அந்த மார்க்கெட்டில் விடுவாங்கள்ல, ட்ரையல் பார்த்தாச்சுன்னா ரைட்டு, அது காரை உடைக்கணும் உடைக்க மாட்டேன், அது அந்த கலர்லேயே தான் போகும். அது மார்க்கெட்டுக்கு வரும், அது உங்கள் ஏரியாவுக்கு வரும், நீங்கள் வாங்குவீங்க. அதுதான் சேலஞ்ச். பிரபஞ்சம் அந்த மாதிரி கொண்டாந்து கொடுக்கும். உங்களுடைய கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா நடக்கும், நடக்காததான் இல்லை, செட் பண்ணி கொண்டாந்து உங்கள் காரில் கொண்டாந்து போட்டுரும். அப்போ உங்களுக்கு அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ண வேண்டியதான். அப்போ நீங்கள்
இது அப்போ இது மாதிரி ஒரு 5 இதை எழுதிக்கிறேங்க, எதுனாலும் சரி என்ன எழுதிக்கிறேங்க. எழுதிட்டு நான் அதை வந்து விசுவலைஸ் பண்ணணும். என்ன அதுக்கு முதல்ல வந்து அதை எழுதிட்டு ஒட்டணும். இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க, சந்தோஷம். எழுதாதவங்க எழுதிக்கிறங்க. என்ன அடுத்தது நீங்கள் வந்து எழுதுனதை நீங்கள் ஒட்டணும். அதை வந்து ஒவ்வொன்று வீடுனா அதில் வந்து அந்த ஃபோட்டோ இல்லைன்னா சும்மா கூட வரைஞ்சிருங்க, இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒட்டுங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்கள். என்ன அடுத்தது இப்போ இது கார்னா அது என்ன கார், அந்த காருடைய ஃபோட்டோவை நீங்கள் அந்த கார் கம்பெனியில் போய் நீங்கள் இது வாங்கலாம். நீங்கள் போய் நேராக ஒரு கார்ன்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கார் கம்பெனியில் போய் நீங்கள் நேராக போய் கொட்டேஷன் வாங்கணும். எனக்கு இந்த கார் வேணும்னா மேலே கீழே பார்ப்பேன், கொஞ்சம் நீட்டாக பண்ணி ட்ரெஸ் பண்ணி போங்க. ஆனால் கொட்டேஷன் கேட்டால் கொடுப்பேன், அவனுக்கு அதானே வேலை. உங்களுக்கு அந்த காரு வந்து ஒரு வேளை 1.5 கோடியாக கூட கொடுக்கலாம். உதாரணம் சொல்கிறேன் நான், அதாவது கனவு யாருக்குள்ளேயும் தெரியக்கூடாது. உங்கள் மைண்டில் உள்ளதை அது நீங்கள் என்ன லைக் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு கார்னு வச்சுக்கலேன், அது என்ன ரேட்டோ நீங்கள் அந்த கார் கம்பெனியில் போய் கொட்டேஷன் கொடுக்கணும். கொட்டேஷனாக வாங்கிடணும். எல்லாமே உங்கள் வீட்டுக்கு கார் வந்துடும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ அந்த ஃபோட்டோ இருக்கும், அதை கட் பண்ணி அதில் நீங்கள் ஓட்டலாம். இல்லைன்னு அதுக்காக அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்கா, இல்லை எனக்கு லேட் ஆகிருக்குல்ல, சும்மா கார் மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிறங்க. உங்களுக்கு அந்த கலர் கார் உங்களுடைய காதலி, உங்களுடைய காதலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது என்ன. அப்போ அதனால் நீங்கள் அதை நீங்கள் பிடிச்சதை மனசில் நினச்சிக்கிறங்க. ஓகே. இது அடுத்தது கடன்காரவங்க. ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடன்காரவங்கள ஒரு வேளை உங்கள் லிஸ்ட்டில் இருந்தால் எனக்கு இத்தனை லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஒரு காலத்தில் அந்த பூமிநாதன், வேல்முருகன் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 பேர்கிட்ட கடன், அதனால தான் நான் சென்னைக்கு போனேன். அது ஆல்ரெடி கதைகளை சொல்லியிருக்கேன், கேட்காதவங்க திருப்பி ஒரு தடவை கேட்டுக்கலாம். என்ன அந்த 2.5 லட்ச ரூபா கடனுக்காகத்தான் நான் மிலிட்ரியிலேருந்து வரும்போது ஒரு 3 லட்ச ரூபா கிடச்சி 1998 ரிட்டையர்மெண்ட் வந்தேன். என்ன வந்துட்டு ஒரு 4 வருஷம் பல பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கையில் உள்ள பணம் போய் தலைகீழ 2 லட்ச ரூபா கடன். அந்த 2 லட்ச ரூபா கடன் மட்டும் வந்திருக்கலன்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் என்னங்க ஆச்சுன்னா, ஏங்க நான் தானங்க போய் சம்பாரித்தேன், நான் சம்பாரிச்சே விட்டேன், யார் என்னை கேட்க முடியும் அப்படின்றலாம் வசனம் பேசியிருப்பேன். ஆனால் தலைகீழ 2 லட்ச ரூபா கடன், 2 லட்ச ரூபாய்க்கு 5 வட்டி அப்படின்னா மாதம் ஆச்சுன்னா 12,500 வட்டி. அந்த 12,500 வட்டி தான் வந்து என்னையை ஓட வச்சிச்சு. அப்போ குடும்பம் மிலிட்ரியில் போய் 18 வருஷம் கிடந்திருக்கும், திருப்பி வந்திருக்கோம். குடும்பத்தை விட்டுட்டு திருப்பி ஓடு எங்கே, சென்னையை நோக்கி. என்ன எப்படியாச்சும் நான் சம்பாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஏன்னா ஆல்ரெடி உள்ள இதில் வந்து மாதத்துக்கு ஒரு 18,000 ரூபா வருமானம் இருந்துச்சு. ஆனால் ஒரு சாதாரணமாக இது நான் சொல்கிறது வந்து 2003-04 18,000 ரூபா வருமானன்றது பொதுவாக வந்து நல்ல வருமானம் தான். ஆனால் இது 12,500 வட்டி கடன் கொடுத்து வட்டி கட்டி மாதத்துக்கு அப்போ வந்து லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு 10,000 ரூபா தேவை. இன்றைக்கி ஒரு 40-50,000 ரூபா தேவை மாதிரி அன்றைக்கி ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10,000 ரூபா குடும்பத்துக்குன்னும் போது அப்போ ஒவ்வொரு மாதமும் பற்றாக்குறையாக வரும். 18,000 ரூபான்னா 12,500 10,000 ரூபா 22,000 ரூபா ஆகுது. சரி, அப்போ மாதம் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன். 6 மாதம் அப்படி தான் கட்டினேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அப்போ இந்த ஆயில் பூராமே 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உழைக்க, சம்பாரித்து வட்டியை கட்ட, திருப்பி கட்ட. வட்டி கட்டுறதே இழுபறியாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ முதல்ல எப்படி கட்டுறது? அப்போ முதல்ல கட்டவே முடியாது. அப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒன்றில் நான் அதிக இன்கம்மை நான் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து அந்த 18,000 ரூபா வருமானத்தை விட்டுட்டு சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போய் ஒர்க் பண்ணேன். எனக்கு தெரியாதவனும் அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணி இது எந்திரிச்சு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது ஆனால் போனோம்லாம் கிளிக்காது, அப்படிலாம் ஒன்றுமே கிளிக்காது. ஃபஸ்ட்டு 48 நாள் ₹1 கூட இன்கம் இல்லை. கொண்டு போன காசும் போய், கையில் உள்ள காசும் போய், மாதத்து டெய்லி வந்து ஒரு மாதம் கையில் காசு இருந்துச்சு. ஏன்னா அந்த பணமும் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் என்னை கூப்பிட்டாங்களோ அவங்கள்ட்ட, சார் நான் திருப்பி நான் மதுரைக்கு போக மாட்டேன் சார், சம்பாரிச்சா தான் சார் போவேன், எனக்கு டெய்லி ஒரு 50 ரூபா மட்டும் கொடுங்க சார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்கிக்கிறேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 50 ரூபா டெய்லி வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து தண்டையார்பேட்டையில், நான் இங்கே இருந்து சென்னையில் ஆழ்வார்பேட்டில். அப்போ இது அவங்க டெய்லி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு, சார் இன்றைக்கி வர முடியல சார், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் பாக்கெட்டில் ₹2 கிடக்கும். நேற்று கொடுத்த 50 ரூபாயில் மிச்சம் ஒரு ₹2 மிஞ்சி இருக்கும். இப்போ இருந்தாலும் ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு
அப்போ வந்து மாதத்துக்கு ஒரு 6000 என்னமோ பென்ஷன் வாங்கிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னும்போது ஆனால் வீட்லேயும் வந்து சுத்தமாக அப்படி இன்னும் க்ளோஸ் ஆகிரல. வீட்டில் ஒரு 3 அல்சேஷன் நாய், ஒரு பொமேரியன் நாய் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் டெய்லி மட்டன் இல்லாமல் சாப்பிடாது. அப்படின்ற கட்டத்தில் தான் நான் போயிருந்தேன். இல்லை நம்ம எப்படியாவது சம்பாரித்து இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்படி போய் மீண்டு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கட்டத்தில் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வரல சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் சொல்லிடுவோம். ஒரு கெத்துக்காக சொல்லுவோம். சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அன்றைக்கி மத்தியானம் வந்து பணம் கொடுக்க வருவாங்க. அந்த 50 ரூபா கொடுக்குறதுக்கு அன்றைக்கி மத்தியானம் வரல. இப்போ 2 ரூபா தான் இருக்குது. அப்போ அன்றைக்கி மத்தியானம் பண்ணி, அன்றைக்கி நைட்டு பண்ணி, அடுத்த நாள் காலையில் பண்ணி, அடுத்த நாள் மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க. அப்போ 4 நேரம் ஒரு பசியை கூட நான் பார்த்துருக்கேன். என்ன அப்போ முதல் நேரம் பசிக்கும்போது எப்படி பசிக்கும், 2வது நேரம் பசிக்கும்போது எப்படி கண்ணு இருட்டும், 3வது நேரம் பசிக்கும்போது பட்னியாக இருக்கும்போது எப்படி காது இருட்டும்ன்ற அந்த உணர்வெல்லாம் பார்த்துருக்கேன். 2 ரூபாய்க்கு அந்த சென்னையில் அப்போ நாங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறது என்ன, சென்னையில் இந்த புறம் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதாவது புறைன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது 2 ரூபாய்க்கு 4 புறை பாக்கெட்டில் அந்த 4 நேரம் பட்டினியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு 4 புறை. என் கூட இன்னொருத்தர் இருந்தாப்புல மாரிமுத்துன்னு சொல்லி, சிவகாசி பக்கார பையன். மொத்தம் 2 ரூபாய்க்கு 4 புறை. அவருக்கு 2 புறை, எனக்கு 2 புறை. அதுதான் சாப்பாடு. அந்த 2 ரூபா தானே பாக்கி இருக்குது. அது அப்படியே வரும். ஆனால் எந்த ரோட்டு வழியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு பசியோடு புறை வாங்கி சாப்பிட்டு நடந்து வந்தோமோ, சென்னையில் ஆழ்வார்பேட்டிலேருந்து அந்த மோப்ரீஸ் ரோடுன்னு சொல்லி, இந்த ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயில், ஆழ்வார்பேட்டை ஆண்டவான் பாட்டு கூட கேட்டிருக்கீங்கள, அந்த ஆஞ்சநேயர் கோயிலேருந்து நம்ம ஆஃபீஸ் வர்றதுக்கு ஒரு ஒரு 200 மீட்டர் தூரம் வச்சுக்கோங்க. எந்த வழியாக இது புறை வாங்கி சாப்பிட்டு நடந்து வந்தோமோ அதே இதில் சம்பாரித்து அதே வீட்டில் ஸ்கார்பியோ காரில் வந்த காலமும் உண்டு. என்ன அப்போ வாழ்க்கையில் இன்றைக்கி கஷ்டப்படுறோம்னா, இன்றைக்கி கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தக்கூடாது. இன்றைக்கி கஷ்டப்படுறோம் ஓகே, ஆனால் அதை தாண்டி வரணும். அப்போ தாண்டி வந்துட்டோம்னா அப்போ நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் அது வந்து ஒரு இனிமையான ஒரு சுகமான, நம்ம யோசித்து பார்க்கும்போது அது ஒரு வரலாறு மாறிடும். அதனால் நம்ம எப்படினாலும் ஜெயிக்கணும், தாண்டி வரணும். வாழ்க்கையில் ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஜெயிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த உலகம் வித்தியாசமான உலகம். ஜெயித்தவங்களை வந்தனம் பாடுது வாவ் அப்படின்னு சொல்லி, தோற்றவங்களை மூஞ்சிலே முடிக்காத ஓடி போண்டுது. அதனால் ஜஸ்ட்டு ஜெயிச்சிருங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப கம்மி தான். அதாவது இந்த ஹார்ஸ் நோஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒலிம்பிக்கில் அந்த ஃபஸ்ட்டு வர்றவனுக்கும் அந்த அந்த 4th வர்றவனுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் அந்த குதிரை மூக்குடைய நீளம் தானா, இவ்வளோதான். அப்படி 2 பேரும் நெக் டு நெக் தான் இருக்கும். அந்த குதிரை மூக்கு இருக்கும்ல, அவ்வளோ கேப்பு தான். ஆனால் அந்த கேப்புக்கு பின்னாடி அந்த முதல்ல வந்தவனுக்கு பார்த்திங்கன்னா பொண்ணும் பொருளும் பதவியும் பதைக்கமும் குவியும். ஆனால் அந்த 4th, 2nd, 3rd கூட ப்ரைஸ் இருக்குது. 4th வந்தவனுக்கு எந்த கணிப்பும் இல்லாமல் அந்த ட்ராக்கை வெளியே விட்டு அழுதுகிட்டு இருப்பான். ஆனால் அவனும் ஊரில் ஓடி, தெருவில் ஓடி, டிஸ்ட்ரிக்டில் ஓடி, ஸ்டேட்டில் ஓடி ஜெயிச்சு, நேஷனலில் ஓடி, காமன்வெல்த்தில் ஜெயிச்சு, லாஸ்ட்டில் தான் ஒலிம்பிக் போயிருக்கான். ஆனால் அப்போ முயற்சியில் வந்து அந்த அந்த கேப்பை முடிச்சிருங்கன்றேன், ஜெயிச்சிருங்க. அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு காற்றும், ஒவ்வொரு உழைப்புமே ஜெயிக்கிறத நோக்கி போங்க. ஈஸியாக ஜெயிக்கலாங்க. விடாமல் ஒரே குறிக்கோளோடு இருக்கணும். நம்ம டிவி இருக்குது, சினிமா இருக்குது, கதை இருக்குது, செல்ஃபோன் ஸ்க்ரோலிங் இருக்குதுன்னு சொல்லி இதிலையே நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ நம்மளுடைய வேறு ஒன்றுங்க, ஜெயிச்சிருங்க. சிம்பிளான மேட்ருங்க. என்ன அப்போ அந்த ஒரே நோக்கத்தோடு ஓடுங்க. நான்லாம் அந்த கடனாக இருக்கும்போது வேறு கோல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா மாதம் மாதம் சம்பாதிச்சு கஷ்டப்பட அந்த வட்டியை கட்டுறதே கஷ்டமாக இருக்குது. அப்போ முதல்ல கட்டவே முடியாது. அப்போ இந்த ஆயுளில் அப்படின்னும் போது நான் அது எடுத்துக்கிட்ட ஒரே கோல் அப்போல்லாம் அதுதான். நான் வாழ்க்கையில் சாகும்போது கடைக்காரனாக செத்துறக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தில் அப்படி இப்படி போயிட்டு முடிச்சுங்களேன், அவனாக கடைக்கார பையங்க போய் தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் நம்மளை தூத்து. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த நிலைமையில், என்னுடைய நிலைமையில் பல பேர் இருப்பீங்க. பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் அது ஏன் கூட இருக்கீங்க, கட்டாயம் ஜெயிக்க வைப்பேன். ஏன்னா நான் உங்களுடைய வழியில் நான் கடந்து வந்திருக்கேன். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு வழியும் எனக்கு தெரியும். இன்னொன்று, நிறையா மோட்டிவேட்டர், நிறையா இது மாதிரி பணம் வாங்கிட்டு நிறையா கோர்ஸ் பண்ணுறவங்களாம் நிறையா இருக்காங்க. அதெல்லாம் குவிஞ்சு கிடக்கு, வீதியாக வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க பொருள்களை. ஆனால் அதுக்கும் இந்த மகா தியானத்தில்
உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நானும் உங்களோட சேர்ந்து நானும் ஒரு தேடலில் தான் இருக்கேன். அப்போ இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருவேங்க, அந்த மெட்டீரியல் நான் கொடுத்துருவேங்க, கட்டாயத்தினால நீங்கள் நோ ப்ராப்ளம்ங்க அப்படின்ற கோச் இல்லை இங்கே. இங்கே உங்களுடைய கோச் நானும் தேடலில் இருக்கேன். அப்போ டெய்லி அந்த தேடலுக்கு ஒரு பொருளை தேட போகிறேன். அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் என்னுடைய தேடலுக்காக ஓடுறேன், அதோட உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். அப்படின்னும் போது இது ரியலான ஓட்டம். அவள் 100% ஜெயிச்சிடலாம். ஏன்னா அப்படின்னும் போது தேடினால் தெய்வம் கிடைக்குங்க. இதென்னங்க சாதாரண தியானங்க. அப்படின்னும் போது நம்முடைய உபபொருளாக நம்ம ஒரு குறிக்கோள் நோக்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் 2.5 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. அந்த கடனுக்காக தான் நான் போனேன் சென்னைக்கு. ஆனால் அந்த கடன் கொடுத்து முடிஞ்சு அதை மீண்டு வர்றதுக்கு பின்னால் ஏறத்தாழ நான் 6 வருஷத்தில் 1.5 கோடி ரூபா சம்பாரித்தேன். கார் வாங்கியாச்சு, 2 வீடு கட்டினேன். என் பொண்ணுக்கு 100 பவுன் போட்டு நகை போட்டு கல்யாணம் முடிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அன்னைக்கு இது நடந்தது பூராமே 2004லேருந்து 2010க்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அன்னையிலேருந்து இந்த வரைக்கும் அதே ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போயும் இதை பதிவு பண்ணிக்கிறேன். டைம் வந்து ஏறத்தாழ 12:15 ஆயிடுச்சு நைட்டு. இருந்தாலும் அதே ஸ்பீடில் ஏன் ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி அந்த ஃபயரை கீழே வச்சது என்ன. அதனால் ரைட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வழியை கற்றுக்கிட்டாச்சு. இப்போ என்ன எந்த ப்ராசஸ்னால் எதை போட்டாலும் செய்யலாம் அப்படின்றது. அப்போ ஆனால் பயணம் ஒரே நாளில் போக முடியாது. உங்கள் ஊர்லேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போயிட முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக தானே போவோம். ஆனால் இமயமலையாக இருந்தாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஒரே எட்லையாக இமயமலைக்கு மேலே வந்து காலை வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு படியாக தானே ஏற போகிறோம். நம்ம ஏற போகிறது ஒரு படி தான். அப்போ ஒவ்வொரு படியாக ஏறி போனோம்னா ஒரு நாளைக்கு இமயத்தின் உச்சியும் உங்கள் பாதத்துக்கு கீழே இருக்கும். சிம்பிளாக எடுத்துக்கிறீங்க. அதாவது நீங்கள் நடந்ததை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்குலாம் நிறையா இருக்கும். நீங்கள் கவலைப்படணுமா ஏதாச்சும் இதுக்கு முன்னால் நடந்ததை பற்றி பின்னாடி உள்ளதை பற்றி யோசிச்சு பாருங்கள். எவ்வளவோ கவலைப்படலாம், மனம் உருகும் அவ்வளோ. ஐயோ என் கூட இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா கவலையாக இருக்கும். அது தேவையே இல்லைங்க. இந்த கிரிக்கெட்டில் கூட இன்றைக்கி பார்த்தேன், எல்லாம் ஒரு கமெண்ட் சொன்னாங்க முன்னாடி. ஏன்னா இப்போ இன்றைக்கி விளையாண்டு 2 டீமுமே அதாவது எஸ்ஆர்ஹெச் அப்படின்னும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தோற்றுட்டாங்க. அவங்க வந்து ஃபைனலுக்கு போக போகிறதில்ல. இருந்தாலும் இன்றைக்கி ஹையஸ்ட்டாக வந்து 278 ரன்னு அவங்க அடித்தாங்க. அடிச்சாங்கன்னா இவனா நான் தான் ஃபைனலுக்கே போக போகிறது எனக்கு இல்லை. நான் இந்த பால் என்கிட்ட வருது, இந்த பாலை நான் எப்படி அடிக்கணும், எவ்வளோ பெஸ்ட்டாக அடிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அப்போ 2020 வந்து அவனே பாதிக்கு மேலே தான் வந்தான். ஏன்னா கிளாஸ் சொல்லி அவன் கூட அன்றைக்கி செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டான். அப்படின்னும் போது நீங்கள் இவ்வளோ தான் இன்றைக்கி நாளில் இந்த 1 மணி நேரத்தில் என்ன செய்யணும், இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். பாக்கி முன்னாடி யோசிக்க வேணும், பின்னாடி யோசிக்க வேணும். கவலைப்பட்டுட்டு இருக்க வேணாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. அப்போ எவ்வளோ டைம் இருக்குது, அதில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செதுக்குங்க. என்னங்க இதெல்லாம் சிம்பிளுங்க. அவன் கோடானு கோடி ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. 2வது கவலை நினச்சி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பொதுவாக மன்னிங்க, எவ்வளோ பிரச்சனைனாலும் மன்னிச்சு போங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. என்னங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுங்க, யாருங்க கேட்க போகிறா? நம்ம தான் நானும் பெரிய எனக்கு அப்படியும் போச்சு, தலையில் இடிஞ்சு விழுந்துச்சு, வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி அப்படி கொதிக்கிறோம். போச்சுன்னா யாருங்க கேட்க போகிறது? ஃபினிஷ். நீர்க்கம்பளி விட உள்ள வாழ்க்கை. அப்போ ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக என்ன இருக்குது என்ன. அப்போ ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்மளாம் யாருங்க, நம்மளுக்கு என்னங்க ரெக்கார்டு, நம்மளை பற்றி யாருங்க கேட்குறா? நம்ம தான் நினச்சிக்கிறது ஐயோ என்ன உலகம் அப்படி நினச்சிருச்சு, இப்படி இதெல்லாம் ஒன்றுமே நினைக்கிறாங்க. உலகத்துக்கு அதாவது பிரச்சனையே பார்க்குற டைமில் உங்கள் பிரச்சனையை பார்க்குறதுக்கு யாருக்கு டைம் இருக்குது? அதனால் செய்கிற வேலையை கரெக்டாக செய்யுங்க, நியாயமாக செய்யுங்க, நேர்மையாக செய்யுங்க, நிம்மதியாக வாழுங்க. நல்லா நீண்ட மூச்சு இழுத்து நல்லா விடுங்க, நிம்மதியாக வாழுங்க. அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தையும். ஒன்றும் போகலை,
நம்மளை விட எவ்வளவோ வேணும். நம்மளுக்காச்சும் கை கால் இதெல்லாம் இருக்குங்க. இது கூட இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான். இந்த மூச்சை விடுறது கூட முடியாதவன் எத்தனை பேர் கொஞ்சம் ஆக்ஷன் வச்சு ஏற்றிட்டு இருக்கேன். ஆண்டவன் நம்மளுக்கு எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க இல்லைங்க. நம்ம எதுக்கும் கவலைப்படணும்? வெட்டியாக கவலைப்பட்டுக்கிட்டு எதுவுமே இல்லை. இந்த பிரச்சனை உங்கள் உலகத்தில் கவனமே இல்லை. இந்த மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் இந்த இதில் கேட்பாங்க, நீங்கள் 10 மார்க்கு, உங்களுக்குள்ள பிரச்சனை, உங்களுக்குள்ள கஷ்டம், உங்களுக்குள்ள நிம்மதியின்மை, உங்களுக்குள்ள பிரச்சனைங்க எல்லாம் எத்தனை மார்க் போடுங்க அப்படின்னு ஒருத்தர் 1 2 நான்லாம் எப்பவுமே 10 தான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை? அப்பிரச்சனைன்னா 100 எடுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன எல்லாமே நடக்குங்க. நம்ம இருந்தால் நடக்கும். அன்னைக்கு இந்தியா தான் இந்திரா தான் இந்தியான்னாங்க. இன்னைக்கு எங்கே இந்திரா இருக்குது? இந்தியா இல்லையா? இந்த இன்றைக்கி வந்து 4வது பிளேஸுக்கு போயிடுச்சு. ஜப்பானை பின்னுக்கு தின்னிட்டு இன்னும் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, சைனா அப்புறம் 3 தான் இருக்குது. இனி அந்த 3வது ஜெயிக்கிறதுக்கு ஒரே கோல்னா இன்றைக்கி இவ்வளோ நாளாக நம்ம மத்திய அரசுன்றது ஒர்க் பண்ணி இருந்துச்சு. இனிமேல் மத்திய அரசு எல்லாம் சேர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பிக்கப் பண்ணி கொண்டு போனால் அடுத்து 3வது இடத்தையும் சைனாவையும் கிராஸ் பண்ணிடுவோம். என்ன அப்போ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவ்வளோ இருக்கும்போது நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழுங்க. அது என் கூட இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அப்போ சில இன்ஸ்பெக்ட்டும் கொடுத்துட்றேன். அதாவது டெய்லி இந்த மகா தியானம்ன்றது ஒரு நாள் பண்ணுறேன் ஒரு நாள் பண்ணலைன்ட்டு அது அதை விட பெரிய குடும்பம். அதை விட பண்ணாமல் இருந்துடலாம். ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே செஞ்சால் ரெகுலராக பண்ணுவோம். நான் அந்த காயத்ரி மந்திரம் மட்டும் எப்போவுமே படிக்க மாட்டேன். ஏன்னா அந்த உச்சாரணையில் தப்பாக இருந்தால் கூட அது வந்து மனுஷனை பாதிக்க விடுவாங்க. ஏன்னா அதை மாதிரி இது நீங்கள் செய்கிறீங்களா, இது வந்து உங்களுக்கு வானத்தில் உள்ள எந்த உங்களுடைய நோக்கத்தையும் பிடிக்க கொண்டாதான் உங்கள் காலில் போட்டுரும். அந்த அளவுக்கு சக்தி மிகுந்தது. ஆனால் அதை டெய்லி பண்ணணுங்க. அது ஒரு நாள் செஞ்சு ஒரு நாள் செய்யாமல் இருந்தால் அது அதை விட பாவம். இந்த சாமிக்கு ஒரு கோயில்னு கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூஜைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு பூஜை போட்டு ஒரு நாளைக்கு பூஜை போடாமல் எவ்வளோ பெரிய பாவம். ஏன்னா கோயிலே கட்டக்கூடாது. பேசாமல் நம்ம போய் மீனாட்சி அம்மன் கோயிலை போய் சாமி கும்பிட்டு வந்து வீட்டில் படுத்துக்க வேண்டியதான். நீங்களும் ஒரு கோயிலை கட்டிட்டு அது தெய்வத்துக்கு ஒரு நாள் பூஜை பண்ணாமல் இருந்தால் அது எப்படி அது பண்ணக்கூடாதுல்ல. இப்போ பண்ணுறீங்களா, கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாமே இருக்குது. இதில் மிக பவர் இருக்குது. நான் இந்த ரேகாவெலாம் ரேகாவெலாம் பார்ப்பேன். மிஞ்சி அவங்களுக்குலாம் இப்போ ஏறத்தாலும் 65-70 வயசு ஆகும், 70 வயசு ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டார் தான் அவள். இப்போயுமே யங் லேடி தான், கல்யாணம் பண்ணிக்கல ஆக்சுவலி. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாள். ஏன்னா என்னடான்னு காரணம் கேட்டால் தியானங்க, அவங்களுக்கு தியானம் பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க. அதனால் அவங்க அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்மளும் யோகாவில் தானே இருக்கோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறோம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தயவுசெய்து ஒரு நாள் பண்ணி அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கரெக்டாக இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன கரெக்டாக 3 தடவை அலாரம் வச்சுருங்க. நானும் இப்படி உங்களுக்கு நான் போகிறேன், ஒரு நாளாச்சும் மிஸ் ஆகிருக்கா? 3 மணிக்கு ஒரு அலாரம் வச்சுருப்பேன், 4:05க்கு ஒரு அலாரம் வச்சுருப்பேன், 4:22க்கு ஒரு அலாரம் வச்சுருப்பேன். 3 தடவை இப்போ 5 மணிக்கு ஒரு அலாரம் வச்சுட்டு, ஏன்னா உங்களெல்லாம் எழுப்ப வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் எழுப்புறதுலேயே என்னுடைய டைம் ஆகிடுது. அதனால் காலையில் எழுந்திரிச்சு முடிந்தால் குளியுங்கள், உங்கள் உடம்பு அக்செப்ட் பண்ணிச்சுன்னா. இல்லைன்னா நல்லா மூஞ்சி கை காலை கழுவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து மெயினாக வந்து அந்த தியானத்தை முழுசாக சொல்லுங்கள். சொல்லும்போது என்ன சடசக்கர பேதமாக என்ன அந்த சில பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் லேட் ஆக்குறீங்க, நாங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லிடணும்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் அதை வந்து என்னென்னு தெரியாமல் சும்மா சொல்லும்போதெல்லாம் முடிஞ்சு போச்சுலாம் இல்லை. எந்த இடத்துல அந்த சக்கரம் சுற்றுதோ அந்த இடத்துல சக்கரத்தை யோசிக்கணும். அடுத்தது அந்த கண்ணுலையும் அந்த சக்கரம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து கண்ணை மூடித்தான் இருக்கும். அப்போ ஒரே சிவப்பு லம்ன்றது அது மூலதர சக்கரான்னு சொன்னால் கலர் வந்து சிவப்புன்றுவேன். அப்போ சிவப்பு கலரை மைண்டில் நினச்சி ஒரே சிவப்பு மண்டலமாக இருக்கணும். அந்த சக்கரம் சுற்றுற இடத்துல சிவப்பாக இருக்கணும். அந்த சக்கரம் சுற்றி அதில் 3 சுற்ற வைக்கணும். 3 சுற்றுற மாதிரி ஒரு சுற்றிட்டு கூட இப்போ இடுப்புக்கு இந்த இடத்த உட்கார இருப்பிடத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சக்கரம் சுற்றுனா அங்கேருந்து எடுத்துட்டு அப்படியே முதுகு தண்டு வழியாக எடுத்து உச்சந்தலை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து லாண்டுக்கிட்டே திருப்பி அந்த சக்கரம் சுற்றுற இடத்து வரைக்கும் போகணும். அப்போ அதுக்கு டைம் ஆகும். அப்போ லான்னு இழுத்து, ஏன்னா அப்போ போயிட்டு வர்றதுக்கு அந்த டயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சும்மா முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்து எங்கே 3 சுற்ற வைக்கணும் அந்த டைமுக்குள்ளே. அதோட உச்சந்தலைக்கு போய் உச்சந்தலையை தொட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வரணும். இப்போ உங்களுக்கு இந்த த்ரோட் சக்கராவில் இங்கேருந்து இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கேருந்து கீழே போகிறது ரொம்ப லான்றது இழுக்கும்ல.
என்ன. அப்போ ஒவ்வொன்றையும் அந்த மாதிரி மூச்சை நல்லா அப்படி இழுத்து அந்த அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஒன்று. ரெண்டாவது, கலரைக்காமல் வைக்கணும், எழுத்தை கரெக்டாக சொல்லுங்கள், 3 சுற்ற வைங்க. ரெண்டாவது 1 2 3 வந்தாச்சு. இங்கே வரும்போது இது ஓம். ஓம்ன்றது எங்கே? நாபியிலேருந்து எடுக்கணும். நாபினா தொப்புலேருந்து எடுத்து என்ன, அதாவது எடுத்து நம்ம தண்டுவடத்து வழியாக உள்ளே ஏற்றணும். தண்டுவடத்து வழியாக உள்ளே அந்த சவுண்டை கொண்டு வந்து ஓம்னு அப்படியே ஃபீல் பண்ணி தண்டுவடத்து வழியாக அப்படியே ஏறுறது மாதிரி ஓம்னு ஏறி அப்படியே வந்து இந்த இடத்துக்கு பிடரிக்கு வருது. ஏன்னா அதான் தேடை சக்கரான்றது. பிடரிக்கு இந்த இடத்துல வந்து இங்கே வந்து சுற்றுது. இங்கே வந்து சுற்றும் போது இங்கே வரும்போது அது என்ன கத்திரி கலர். என்ன, அப்போ கத்திரி கலரையும் மைண்டில் நினச்சிக்கிட்டு இங்கே ஒரு 3 சுற்ற வச்சு அப்படியே மேலே உச்சத்துக்கு கொண்டு வந்து அந்த ஓம்ன்ற இதை அப்படியே மேலே கொண்டு போகணும். மேலே எங்கே கொண்டு போகிறோம்? மேலே வந்து சந்திர சூரிய மண்டலங்களை தாண்டி போகிறோம். எனக்கு மேலே உச்சிக்கு போகிறோம், பிரபஞ்சத்தை நோக்கி போகுது அந்த ஒளி, அந்த ஓம். நம்ம நாபியில் தொப்புளில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒளி, அது பேர் என்ன, அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் அப்படியே போய் உச்சந்தலையிலேருந்து பிறப்பிட்டு போய் அதை இது வரைக்கும் சுற்றிட்டு அதுக்கு மேலே இழுத்து மேலே கொண்டு போய் போகும்போது சூரிய சந்திர மண்டலம் சுற்றுற மாதிரி தெரியணும். அதை கடந்து போய் மேலே அந்த பால்வெளி மண்டலம், அதானே உச்சம். பால்வெளி மண்டலம் தானே மேலே பிரபஞ்சம் அப்படின்றோம். அப்போ அந்த பால்வெளி மண்டலத்தில் போய் விட்டுட்டு வந்துடணும். அப்போ ஏன்னா அங்கே ஓம்ன்றது ஒலிக்குதுன்னு சொல்கிறாங்க, நாசாவிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்குது, அங்கே ஓம்ன்ற ஒரு ஒலி இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த ஓம்காரத்தோடு நம்மளுடைய ஒலியை கொண்டு போய் சேர்த்துறோம். அப்போ இவ்வளோ வேலை பார்க்கும்போது எவ்வளோ டைம் எடுக்கும்ல. இங்கே நாபியிலேருந்து, அதாவது தொப்புலேருந்து கொண்டு போய் முது தொண்டை வழியாக வந்து இங்கே 3 சுற்று அந்த கத்திரி கலரோட சுற்ற வச்சு அதுக்கப்புறம் உச்சிக்கு போய் மேலே ஏற்றி அந்த பால்வெளி அந்த சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் தாண்டி கடந்து போய் அந்த பால்வெளி மண்டலம் எல்லாம் நட்சத்திரமாக இருக்கும்ல, அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு ரவுண்டு மாதிரி அந்த ஓம் ரவுண்டு மாதிரி ஒரு பொய் மண்டலம் மாதிரி இருக்க மாதிரி அதில் கொண்டு போய் சேர்க்கணும். சரி, அதில் சேர்த்துட்டீங்க. அடுத்தது இங்கே கிரவுன் சக்கரா, இது வயலட் கலரு. ஓகே, இப்போ இதில் ஆ ஊ இம் இம்ன்றதில் 3 சுற்ற வேகமாக சுற்ற வச்சுட்டு அதில் நிறைய வேலை. இதிலேருந்து அது மேலே போகணும். மேலே போய் அதே சூரிய சந்திரன் பால்வெளிக்கு போயிட்டு அதை விடக்கூடாது. அங்கே பால்வெளிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஒளியை எடுத்துகிட்டு வரணும். எடுத்து வந்து திருப்பி இங்கே ஏற்றணும். இங்கே வரும்போது நம்ம உடம்பு பூரா ஒளி உச்சியிலேருந்து இறக்கி உள்ளங்கால் உச்சி கால் நுனி வரைக்கும் போயிட்டு அந்த ஒளியை கொண்டு வந்து முகத்தில் வரும்போது அந்த புன்னகையோட, ஏன்னா முகத்தில் அந்த ஒளி வெளிச்சம் இருக்கணும். அந்த ஒளி வெளிச்சத்தோடு நீங்கள் பார்த்துட்டு ஃபீல் பண்ணணும். அந்த இடத்துல உங்களுடைய கனவுகள், அதாவது நீங்கள் எப்போ சிரிக்கிறீங்களோ அதோட உங்களுடைய கனவை கொண்டாந்து எவ்வளோ சம்பாதிக்கணும் அமௌண்ட் தொகை வச்சுருப்பீங்களே, அப்போ அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி, கிடச்சிருச்சு இன்னும் மேலும் மேலும் வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த இது என்னென்ன உங்களுடைய தேவைகள் இருக்கோ அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கணும். அப்படின்னு அந்த இடத்துல முகத்தோடு அந்த ஒளி வெளிச்சத்தோடு நினைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது அந்த ஆவுமுக்கு. அப்போ எப்படி ஷார்ட்டாக முடியும்? நான் பதிவு போடும்போது இதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் பதிவு போட்டுருக்கேன், அதனால லெங்க்தி ஆகுது. அப்போ நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. என்ன, அடுத்தது மன்னிப்பு ப்ரேயர்னும் போது அது கண்ண முடி எவ்வளோ ஷார்ட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதை சொல்லி நம்மளுக்கு தடைகள்லாம் நம்ம எவ்வளோ திட்டிருப்போம், எவ்வளோ ஆக்ரோஷத்தில் எத்தனை பேரை சாபம் விட்டுருக்கோம். நம்ம சாபம்ன்றது என்னங்க, நம்ம ஒன்று முனிவரா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா திட்டும் போது நீங்கள் அவ்வளோ திட்டிட்டீங்க, ஒன்றும் இல்லை முனிவரா? சாபம்ன்றது இயலாதவன் கொடுக்கக்கூடியது தாங்க சாபம். இயலாதவன் என்ன செய்வான்? சாபம் தான் விட முடியும். அதை மாதிரி நம்மளுடைய மனசில் 1000 பேர் நம்ம திட்டியிருப்போம். அந்த அடுத்தவங்களுக்கு இருந்து அதுதான் நம்மளுக்கு தடைகளாக இருக்கும். ஏன்னா அது நம்மளுக்கே வந்துடும். அந்த தடையை உடைக்கிறோம். அது பூரா அப்படியே புகையாக போகிறது மாதிரி நல்லா அந்த சவுண்டெல்லாம் முந்தியெல்லாம் குறைன்னு இருக்கும். இப்போ அது தெளிவாக இருக்குது அந்த சவுண்டெல்லாம்.
அடுத்தது ஓப்போனப்போனோ. ஓப்போனப்போனோ நீங்கள் டெய்லி கேட்டிருக்கீங்க. டெய்லி அந்த ராமத்திலக்கு இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ராமத்திலக்கு அது இது வந்து இது ராமத்தில் நெத்திக்கு நேராக இது வந்து முதல்ல கேட்கும்போது நீங்கள் கேட்கலாம் ஓகேன்னு சொல்லி. இப்போ அந்த ராம திலகத்தினுடைய அந்த டயத்திலேயே நம்ம வந்து ஓப்போனப்போனோ பண்ணுறோம். இன்னும் பவர் பாட்டுறோம், அதில் ராமசக்தியோடு இணைக்கிறோம். அப்படின்னும்போது நம்ம வந்து அந்த ஓப்போனப்போனோ மந்திரத்தை ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட வேண்டியதாக நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறையா சொல்ல முடியும். நான் அதில் மைடியர் மணின்னு சொல்கிறத சொல்லுங்கள். அதுக்கடுத்தது யாருக்காச்சும் ஒரு அவங்களுக்கு உடம்பு முடியல, இல்லை உங்களுக்கு அடுத்தவங்க உடம்பு முடியலன்னா அதுலேயும் நீங்கள் சொல்லலாம். இப்போ என்னுடைய டாக்டருக்கு காலில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ ஓம் நமச்சிவாய் அதேமாதிரி நம்ம போய் சொல்லிவிட்டு நம்ம நமச்சிவாய் எப்பப்போ சொல்லணுமோ அது நாபிலேருந்து வரணும், உச்சி வரைக்கும் போகணும். அதான் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஏன்னா அந்த ஓம் சொல்லும்போது ஓம் மந்திரம் சார் அப்புறம் தானே நமச்சிவாய சொல்கிறோம். ஓகே, அந்த ஓம் மந்திரம் சொல்லி மேலே போயிட்டு இங்கே விட்டுட்டு நமச்சிவாயன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மைடியர் மணி அப்படின்றப்பல மைடியர் மணிக்காக ஒரு 3 தடவை சொல்லுங்கள், 4 தடவை சொல்லுங்கள். அதுக்கடுத்துல உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு மைடியர் டாட்டர் லெஃப்ட் லெக் ஃப்ராக்சர், லெஃப்ட் லெக் பெயின் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடணும். அதை குறிப்பிட்டுட்டு அதை மைண்டில் நினச்சிக்கணும். அந்த இடத்துல இப்போ கால் உடஞ்சிருக்கு, அது எக்ஸ்ரேல பார்க்குறோம், கொஞ்சம் கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்போ அது வந்து அந்த கேப்பை நம்ம உள்ளே மருந்து போகிறது மாதிரி அங்கே வந்து ஒரு செவரு ரெண்டாக வின் இருக்குன்னா என்ன செய்ய காரை போடுவோம்னா அது மாதிரி காரை போடுறது மாதிரி போட்டு சரியாயிடுச்சுன்னு அந்த நம்ம மனசுலேருந்து அந்த வேவ்ஸ் போகும். அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் செல்லணும். ஏன்னா அதில் போய் இது சரியாயிடுச்சு ஏன்னா அப்படின்னு சொல்லி மைடியர் டாட்டர் லெக் ஃப்ராக்சர் பெயின், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ. எனக்கு அது சொல்லும்போது கரெக்டாக சொல்லு என்ன, தேங்க்யூ, ஐ லவ் யூ. அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது மட்டும் ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது. ஏன்னா அந்த பெயின் நம்ம கொண்டு வரோம். அதனால் அதோடு சொல்லிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடணும். தேங்க்யூ ஐ லவ் யூ சொல்லிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடணும் நீங்கள். ஏன்னா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறீங்க. ஏன்னா அடுத்தவங்க பெயினுக்கு இது சரி பண்ணுறது இது பூராமே வேண்டிக்கலாம். இல்லை உங்கள் பெயினுக்கு நீங்கள் எல்லாமே சொல்லலாம். ஐ ஃபீல்ஸ் மை செல்ஃப் சொல்லலாம் அந்த லாஸ்ட்டில் சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அதை அந்த டயத்துக்குள்ளேயே பயன்படுத்தலாம். அந்த ஓப்போனப்போனோ மந்திரம் மிகவும் பவர்ஃபுல். பணத்துக்கு மட்டும் இல்லை, எனக்கெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே சுருக்குன்னு வலிச்சுன்னு வச்சுங்களேன், மை டியர் ஹார்ட் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஒரு நீ பெயின் வருதுங்களேன், உடனே இல்லை நைட்லேயே தூங்கும்போது ஒரு ரொம்ப இரும்பு வருதா, மை டியர் கப் ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு ஒரு 3 தடவை சொல்லிட்டு தூங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த வலி இருக்காது, ரெக்டிஃபை ஆகிடும். ஓப்போனப்போனோ மந்திரம் இது நானோ நீங்களே சொல்கிறதில்ல, இது நம்ம கண்டுபிடி, இது உலகத்துடைய கண்டுபிடிப்பு. பல கோடானு கோடி பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓப்போனப்போனோ மந்திரத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ அதை படிக்கிற போகிறோம். என்ன அடுத்தது இது அந்த தோப்பு கர்ணம் என்ன, அதுக்கு அதை டக்கு 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 டக்குன்னு மூச்சு வாங்கி அதை போட்டுருங்க. அப்போ என்ன உட்காந்துருந்ததுனால அது கை காலை உதறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கை காலை உதறிட்டு அதை ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடி என்ன இது திருப்பி வந்து தண்ணிக்கினியே மோந்து வச்சுட்டு திருப்பி உட்காந்து அடுத்து வரக்கூடியது தான் வந்து அந்த அஃபர்மேஷன், அப்புறம் குரூப் அஃபர்மேஷன், கூட்டு பிரார்த்தனை, அடுத்து தண்ணீர் தியானம். தண்ணீர் தியானத்தில் அது ஒவ்வொன்றையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும். எனது உடம்பில் ஒவ்வொரு சுரப்பிகளும் அப்படின்னும் போது உடம்புல சுரக்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணணும். நீங்கள் செய்கிறீங்க. என்னமோ அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இவங்க பேசாமல் அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி வேறு எங்கிட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்னு வேறு யாரையோ நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு அது வேஸ்ட். ஒவ்வொன்றையும் நிறுத்தி, அதுதான் உங்களுடைய வேலை. எவ்வளோ வரைக்கும் நிறுத்தி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் சொல்லி பார்க்குறீங்களா அதை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், அதுதான் நம்ம மனதினுடைய கழிவு, அது சரி பண்ணணும்ல. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, எங்களுடைய ஆலய பாதுகாப்பு இயக்கத்தில் இருக்கார். அவரை பார்த்து ஏங்க நீங்கள் தயவு செய்துங்க, நம்ம கஷ்டப்பட்டால் எனக்கு காசாக கொடுக்க முடியும், இந்த தியானத்தில் நீங்களும் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதுதான் ஒரு நம்ம குறிப்பினர். நம்ம சொன்னேன், சரி சார் நான் கரெக்டாக அட்டன் பண்ணுறேன் சார்னாரு. ஆனால் அவருக்கு அடுத்த நாள் அந்த எழுப்பணுன்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு போடுறது ரைட்டு. ஆனால் எந்திரிச்சிட்டாரு ரைட்டு.
ஆனால் அடுத்த நாள் உடனே மத்தியானம் கால் பண்ணிவிட்டு, சார் நான் அட்டன் பண்ணேன் சார், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் சார், அதனால் நான் இனிமேல் பண்ணல சார். அட பாவி, அப்போ உன் தர்த்திரியும் தீரல போல இருக்கு. நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன் உன் பிள்ளைய அப்போ நான் தான் சொன்னேன், இப்போ நம்ம ஓவராக சொல்ல, நீ பண்ண முடியாதனால எதுக்கு பண்ண வைக்க, நீ பண்ணாமல் போ, எனக்கு என்ன வந்துச்சு. ஆனால் நான் என்ன சொன்னேன், உன் பிள்ளைய அப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரே நாளில் அந்த பிள்ளை போயிட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் ரைட் பண்ணி படிக்க வேணாம் போ அப்படின்னு விட்டுற முடியுமா? பைத்தியக்கார 4 சாத்தி சுத்தாமட்டில் போட்டு போய் ஸ்கூலுக்கு போ அப்படின்றோம்ல, அதை மாதிரி தான் செய்யணுங்க. இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னங்க பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது நம்மளுக்கு அடிக்கிறதுக்கெலாம் உரிமை இல்லை. இல்லைன்னா குச்சி வச்சு நல்லா அடிக்கணும். செய்ய மாட்டேன்றவங்கள என்னங்க கொடுமையாக இருக்குது. ஒரு நல்லதுக்காக சொல்கிறது இல்லை, என்னங்க கிடைக்குது? அதுக்கு மேலே நீங்கள் 4 பேர் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதான் ஒன்று பணமாக கொடுக்கலாம். பணம் கொடுக்குறதுக்கு நம்மள்ட்ட அவ்வளோ பணம் இல்லை, நோ ப்ராப்ளம். அவ்வளோ பணமும் வந்துடும், பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, பணம் வந்துடும். பணம் வரும்போது கொடுங்க. இப்போ இது ஒரு சேவை தானே, அந்த சேவையை கொடுங்க. 4 பேரை எழுப்புங்க, 4 பேரை முதல்ல சேர்த்து விடுங்க, அவங்கள எழுப்புங்க. ஒரு நாளைக்கு 5 பேர் குறைஞ்சி நீங்கள் தியானத்தோடு சேர்த்து எழுப்பணும். நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆளை சேர்க்கணும். ஏன்னா நாங்கள் ஒன்றே எழுப்பினா ரைட்டு, நீங்கள் சார் எழுப்பலாம்னா நான் எந்திரிக்க மாட்டேன். என்னடா கொடுமையாக இருக்குது. 4 நாளைக்கு எழுப்பலாங்க. அடுத்து நான் வேறு ஆளுகளை சேர்த்து விட்டு அவங்களும் எழுப்ப போகணும்ல. நான் கட்டாயம் எழுப்பிட்டு தான் இருப்பேன். 5 பேராச்சும் ஒரு நாளைக்கு கட்டாயம் எழுப்புவேன். ஆனால் நீங்கள் அந்த உங்களையும் நான் எழுப்பிட்டு இருந்தேன். 4 மாதம் எழுப்புறவங்களாம் இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்து என்ன செய்கிறது? ஒரு அலாரம் வை, 3 அலாரம் வை. ஒரே இதில் செல்ஃபோனில் தான் இருக்குல்ல. இப்போ அலார்மீண்டு ஒரு இது இருக்குது, அது ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. ALARMY. அது எந்திரிச்சோன்னா அது 3 + 4 7, 10 + 8 18 சொல்லி அது போட்டு கூட்டி கரெக்டாக போட்டால் தான், இல்லைன்னா கொஞ்சம் கத்திக்கிட்டே இருக்கும், திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இதை கிளியர் பண்ணணும். அப்போ அந்த அலார்மின்னு ஒரு இது இருக்குது, அதை போடுங்க, மிஸ்ஸே ஆகாது. ட்ரான் அடித்து உங்களை எழுப்பி விட்டுரும். நான் அந்த அலார்மையை நான் 3 தடவை வச்சுருப்பேன். ஏன்னா நான் எந்திரிச்சு உங்களுக்கு லிங்க் போடலைன்னா அது தப்பாகி போயிருமே. அப்போ இந்த மாதிரி முழுசாக அட்டன் பண்ணுங்கள். அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த கண்டு வந்தோம் டப்பு குளிச்சிடக்கூடாது. தண்ணி எடுத்து அந்த நேரத்தில் உங்களுடைய கனவுகளை விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ணி அது அப்படியே நடக்கிற மாதிரி. ஒரு கார் நடத்திருந்தா ஆமாம் எனக்கு கார் வேணும், இல்லை அப்படிலாம் கார் வராது. அந்த காரை என்ஜாய் பண்ணணும். அந்த காரில் போகும்போது அந்த காருக்குள்ளே உள்ள வாசம் எப்படி இருக்கும், அந்த காரை ஃபீல் பண்ணணும். அது முன்னாடி டாஸ்போர்ட் எப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம், முன்னாடி அந்த காரில் உங்கள் பேர் எழுதியிருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த பேரை பார்த்து நான் முதல்ல சென்னையில் கார் வாங்கினப்போ மதுரை பாஸ்கர், சென்னை காரில் மதுரை கார் சென்னைக்கு போயிருக்கேன், மதுரை பாஸ்கர்னு போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ போடும்போது ஏன்னா அதில் ஒரு ப்ரௌடு, மதுரை பாஸ்கர்னு என் காரில் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி உங்கள் பேர் போட்டிருக்கு, ஊர் பேர் போட்டு ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கெஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பேர் போட்டிருக்கு. நீங்கள் உட்காரும்போது நீங்கள் எங்கே உட்காருவீங்க, உங்கள் ஒய்ஃப் எங்கே உட்காருவாங்க. அப்படியே சிப்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாம காரில் போக மாட்டோம்ல. அப்போ போடும்போது நான் பாட்டெல்லாம் கேட்க விரும்ப மாட்டேன். நீங்கள் பாட்டில் ரொம்ப விரும்பி கேட்குறவங்க நிறையா இருப்பீங்க. அப்போ அந்த பாட்டு கேட்குற மாதிரி என்ஜாய் பண்ணுறது மாதிரி, இல்லை சில பேர் உள்ளே டிவி வர்றது மாதிரி சினிமா பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்னென்னா உங்கள் ஆசை இருக்கும், உங்கள் படத்தை ஓட்டணும். ஏன்னா அப்போ ஒரு தடவை நீங்கள் பண்ணலாம். அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த விஷுவலைஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து டெய்லி தூங்குறதுக்கு முன்னால் அந்த விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதுதாங்க கனவு. அந்த ஒட்டிடணும். ஒட்டி இருக்கிறத டெய்லி நாங்கள் உங்கள் கதவுக்கு பின்னாடி ஒட்டுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே ஒட்டுங்க. ஆனால் டெய்லி நீங்கள் பார்க்கணும். பார்த்து அதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணணும். உங்கள் மக கல்யாணம் நடக்கணும், நான் 500 பவுன் போட்டு 1000 பவுன் போட்டு ஏங்க ஆசைப்படுறீங்க. அது என்னங்க பிச்சைக்காரத்தில் நல்லாவே ஆசைப்படுங்க. ஆனால் உங்கள் மைண்டு சொல்லணும் இவ்வளோ போடணும்னு சொல்லி அதை செய்யுங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கல்யாணத்தில் எப்படி நீங்கள் அப்படி போட்டு நல்லா கோட்டு போட்டு இது போட்டு எப்படி இருப்பீங்க, லேடிஸாக இருந்தால் எப்படி பட்டுச்சாலை கட்டி சரக்குன்னு சொல்லி எப்படி திரும்பி கூட்டத்துக்குள்ள. ஏன்னா அந்த சீனு அப்படியே உங்கள் பாத பூஜை பண்ணுறது மாதிரி. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம்னா பாத பூஜை பண்ணுவாங்களோ, உங்களுக்கு காரில் வச்சு இதில் வச்செல்லாம் பாத பூஜை ஐயர்லாம் பண்ண வைப்பார்ல. அந்த சீனு அப்படியே அந்த ப்ரௌடு ஃபீல் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ நகை போட்டுருன்னு நினச்சிங்கன்னா அந்த நகை போட்டு உங்கள் மகளை பார்க்கும்போது யோசிக்கும்போது எப்படி இருக்கும், வாவ் அப்படின்னு இருக்கும்ல. என்ஜாய் யோசிங்க. அந்த கனவுல எல்லாமே வரணும்.
ஒவ்வொரு சீனும் ஒவ்வொன்றும் வீடுனா அந்த வீடு அப்படியே சலசலன்னு அந்த சாவியை வந்து அந்த சாவி எனக்கு சின்ன கதவாக இருக்கும், அவன் அந்த தேக்கு கதவு அவ்வளோ பெருசாக இருக்கும், சாவி கொத்து இருக்கும், அந்த சலசலன்னு திறக்கிறது. ஓ இவ்வளோ வீடு கட்டிக்கல, சூப்பராக கட்டுறீங்க, அப்பா மகால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, அரண்மனை மாதிரி இருக்குன்னு சொல்லி என்ன நீங்கள் இப்போ அந்த இதில் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிசைன் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும், அதை ஃபீல் பண்ணணும். நான் அந்த கார்லாம் வாங்காத காலத்தில் ஃபஸ்ட்டு உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார் அப்படி மெயின் ரோட்டில் நான் நடந்தேன் போவேன், இவ்வளோ முழுங்கால அளவுக்கு தண்ணி சில நேரத்துக்கு நிற்கும், சென்னையில் மழை வந்த நேரத்தில் அதுக்கு சவுறு நடந்து போவேன். அப்போ ரோட்டில் காரை நிப்பாட்டியிருக்கேன், நான் நடந்து போகிறேன், மழை தண்ணி வந்திருக்கு அதனால் நடந்து போகிறேன், ரோட்டில் கார் நிற்கிது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு, காருமில்ல எதுவும் இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து போன காலமெல்லாம் இருக்குது. ட்ரிப்ளிகேனில் மேன்ஷனில் தங்கியிருந்தேன், நடந்து கூட போயிருக்கேன் 4 கிலோமீட்ரு. ஆனால் அந்த நேரத்துலையும் கார் அங்கே நிற்கிது, நான் வாக்கிங் போகிறது மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துருங்க, சிம்பிளுங்க, நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஓகே, அப்போ இதெல்லாம் ஃபீல் பண்ணுங்கள், செய்யுங்க, உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். நான் உங்கள் கூட இருக்கேன், சரியா? அப்போ இதுக்கு மேலே நம்ம இனிமேல் வீக்லி ஒரு தடவை உங்களுடைய கேள்வி கேட்குற மாதிரி என்ன இது எப்படி மன் கி பாத் பண்ணுறாருல, அது மன் கி பாத், மன் கி பாத், மண்ணுன்னா மனம், மனதின் மண் உடைய, கீனா உடைய குரல், மன் கி பாத் மோடி சொல்கிறல, அதை மாதிரி சூப்பர் கோச்சுன்னு சொல்லி, அதாவது கோச்சிட்ட பேசுகிறது என்ன, அதுக்கு ஒரு டைட்டில் வைப்போம், என்ன ஸ்பீக் வித் கோச் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வைப்போம். அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சண்டே சாட்டர்டே இது மாதிரி ஒரு நாளில் நம்ம இது ஒரு 6 மணிக்கு மேலே 6 to 6:30 இல்லை 6 to 7 ஏதாச்சும் உங்களுடைய கேள்வி கேட்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்கிறது மாதிரி என்ன அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா அதனால் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஜாயின் பண்ண வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ண வைப்பீங்க. நான் எப்படி ஒரு ஆள் கஷ்டப்படுறாரோ அவரை சொல்லுவேன், ஐயா ஒரு இது இருக்கியா, ஒரு இதெல்லாம் பண்ணுறோமே, அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கன்னு அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறது, நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு? என்ன கஷ்டம்னு ஒருத்தர் சொல்கிறான், வா வந்து தியானத்தில் பண்ணு, பிரச்சனையை தீர்த்துக்க, வேறு என்னங்க இருக்குது, சரியா? அப்போ ஏறத்தாழ அந்த பலாபலன் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். மெயினாக வந்து என் மகன் மருமகன் வந்தது, அடுத்தது கார் வந்தது, இது நடக்க முடியாத விஷயம், இது ஷார்ட்டில் நடந்துச்சு. ரெண்டாவது ஒரு டஃப்பான டைம்லேயுமே வந்து ஐ ஃபீல் சீல், எனக்கு அப்படி ஒரு கஷ்டமே ஃபீல் பண்ணாத அளவுக்கு ஒரு டைமிங்காக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த சீல் இஸ் என்னை சுற்றி ஒரு சீல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இன்னும் வந்து மேலும் மேலும் வெற்றிகள் பலரும் அது நீங்களும் இருக்கீங்க. நமக்கு என்ன வெற்றிங்க, மக்கள் பல பேரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இந்த நல்ல விஷயத்தை உலகம் பூரா கொண்டு செலுத்தினாலே அதே பெரிய வெற்றி தான். மிக்க நன்றி கேப்டன் பாஸ்கர். எனது அனைத்து கனவுகளும் நிறைவேறினது மாதிரி உங்களது அனைத்து கனவுகளும் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள்.